சுபஸ்ரீ சமையலறைக்கு உங்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் கொஞ்சமாக புளி எடுத்திருக்கேன். இந்த ஒரு கை உருண்டை அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு தக்காளி பழம், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. புளியை நம்ம தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வைக்கலாம். அந்த டைமில் நம்ம இதை அரைச்செடுக்க கரெக்டாக இருக்கும். மினிமம் ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே புளி நல்லா ஊறி கரெக்டாக வந்துடும். இதில் நம்ம ரசத்துக்கு அரைக்கிறது பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் சின்ன ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சின்ன ஜீரகம், ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு கொஞ்சோண்டு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 10 வெந்தயம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அது கூடவே நம்ம மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதில் மிளகாய்த்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், தனியாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், ஒரு 5-6 பல்லு பூண்டு, ஒரு கூடுதலாக பூண்டு சேர்த்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 6-7 பல்லு கூட சேர்த்துக்கலாம், நல்லது தான். பூண்டை நல்லா சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இது குறப்பாக மிக்ஸி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. உதிரியாக வர மாதிரி 1-2 அரைஞ்சா போதும். இது நல்லா ரெடி பண்ணி ஒரு உரமாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும், ரொம்ப ஆயில் வேண்டாம். இதில் கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடித்தோடனே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சு சேர்த்துக்கலாம். தக்காளி பழத்தோட கண்ணெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க, அது நம்மளுக்கு தேவையில்லை. இதை கொஞ்சமாக வதக்கணும். சிம்லே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம். சிம்லே வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சமாக வதங்கின உடனே நம்ம அந்த அரைப்பையும் சேர்த்துக்கலாம். அரைப்பும் சேர்க்குறனால இது கொஞ்சமாக வதங்கினா போதும். அதுவும் சேர்த்து நம்ம வதக்கணும். அதுவும் ஹையில் வைக்காதீங்க, சிம்லே வச்சுருங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இதே நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கரியாத அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி வைக்கிறது நாளைக்கு மதியம் வரைக்கும் கெட்டு போகாமல் அப்படி சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரசம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். இந்த மாதிரி வதக்கும் போதே வீட்டில் கேட்பாங்க, ரசம் வச்சுருக்கீங்களான்னு. அவ்வளோ வாசனையாக இருக்கும். இதெல்லாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போ நான் புளியை நல்லா கரைச்சி எடுத்துட்டேன். புளி கொத்து இல்லாமல் ஒரு தடவை கரைச்சி எடுத்துட்டு 2ஆவது ட்ரிப்பு நான் வடிகட்டி எடுக்கிறேன். கை வச்சே வடிகட்டி எடுத்துக்கோங்க. இல்லை நிறைய மண் குப்பையெல்லாம் இருக்கும், அதோட ஓடெல்லாம் இருக்கும் புளியோட. இப்போ நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் இருக்க அரைப்பை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதுலேயும் நம்ம தண்ணி விட்டு நல்லா சேர்த்து அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். திரும்ப ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. வேஸ்ட் பண்ணாமல் அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கூடுதலே தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்ல சூப்பு மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லது உடம்புக்கு. நம்ம பூண்டு, ஜீரகம், மிளகு இதெல்லாம் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. தினமுமே ரசம் எடுத்துக்கிறதுக்கு அவ்வளோ நல்லது. சளி பிடிச்சவங்க, தொண்டைவெல்லாம் கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறவங்கெல்லாம் இந்த மாதிரி நம்ம சூப் மாதிரி இந்த ரசத்தை வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், சூப்பு மாதிரி குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் நல்லா பிடிக்கும். குழந்தைங்களுக்கு வேணால் கொஞ்சம் காரம் கம்மி பண்ணி வச்சு கொடுங்க. இதை நம்ம 2 கப் தண்ணி விட்டாச்சு. இதில் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது சேர்த்துக்கோங்க. காயை கட்டி இருந்ததுன்னா காயை கட்டி சேர்த்துக்கோங்க. நான் தூள் சேர்த்துருக்கேன், காயம் தூள் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லது தான் நம்ம உடம்புக்கு. நம்மளுக்கு ஆசிடிட்டி, ஜீரணம் ஆகாமலாம் இருந்ததுன்னா இந்த காயெல்லாம் சேர்த்தா ரொம்ப நல்லது. காயத்தை நான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இது கூடவே நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி இலை கிள்ளி போட்டுக்கலாம். இதே நல்லா சேர்த்துட்டு ரசம் கொதிக்கக்கூடாது. ரசம் கொதிக்காமலே இருக்கணும். இந்த அப்படியே பொங்கி வரும்போது நம்ம அதை ஆஃப் பண்ணிடலாம். அது வரைக்கும் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இது இப்போ நல்லா கொஞ்சம் அது பொங்கி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ரசம் டெய்லி வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. அது கொரோனா டைமில் வீட்டில் டெய்லி ரசம் வச்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ரசத்தில் அவ்வளோ சத்து இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜே ஓகே, நம்ம இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரசத்தை எப்போவுமே கலக்கி யூஸ் பண்ணக்கூடாது, தெளிவாக தான் எடுத்துக்கணும், மேலாட்டத்தை எடுத்துக்கணும் ரசம். நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு வேண்டி தான் ரசத்தை கலக்கி காட்டுறேன். இல்லை இப்போ உப்பெல்லாம் இருக்கான்னு பார்க்கலாம். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, தேவைக்கு ஏற்றாலும் உப்பு கொஞ்சம் கூட சேர்த்து நம்ம கலக்கி எடுத்துக்கலாம். இப்போ ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, எல்லாம் கரெக்டாக இருக்குது. இதை நம்ம எடுத்துக்கலாம்.
உங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தேன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.